இன்டராக்டிவா தான் இருக்க போகுது. யாரும் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் வந்து தடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க பாட்டுக்கு ஜாலியா நீங்க கத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அதையும் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன். சரிங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். நீங்க அதை கத்துக்கும் போது தெரியும். சரிங்களா? அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். சரிங்களா? ஓகே. முதல்ல இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். கிளாஸ்ல நிறைய பார்க்க போறோம். இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதை எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஓகே. அதாவது இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருப்பிடம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு தேவை. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த மாதிரி ஒரு வசிப்பிடம், நாம் வசிக்கக்கூடிய வசிப்பிடத்தை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜோதிட சாஸ்திரம் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையா வந்து வழி வழியா வந்து வளர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. இப்ப சாதாரணமா இப்ப ஜோதிடம் ஆரம்ப காலத்துல நீங்க பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாறுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரியான மாறுதல் அப்படிங்கிறது இந்த வாஸ்து சாஸ்திரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உண்டு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்.